டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. ஸோ இந்த வாரம் நம்ம டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 22லேருந்து 28 வரலாம் பார்க்க போகிறோம். நிறைய மேஜர் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் மல்லாங்கிணறு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே என்னென்னா இடைப்பட்ட பழைய கற்காலத்தை சார்ந்த தளம் ஒன்று என்னென்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ மிடில் பேலியோலித்திக் சைட்டு என்னென்னா மல்லாங்கிணறு அப்படின்ற ஊரில் என்னென்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் திலகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஏ ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்னென்னா கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கே கிடைச்ச குவாட்ஸ் கற்களை வச்சு என்னென்னா இது இடைப்பட்ட பழைய கற்காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் என்னென்னா சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த பேலியோலித்திக் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மொத்தம் இந்த கற்காலத்தை நம்ம 3 விதமாக பிரிப்போம். பழைய கற்காலம், இடைப்பட்ட கற்காலம், மேல் கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அதுக்கப்புறமேட்டு அப்பர் பேலியோலித்திக். சரிங்களா? ஸோ இந்த மிடில் பேலியோலித்திக் அப்படின்றத, இடைப்பட்ட பழைய கற்காலம் அப்படின்றத நம்ம எந்த காலகட்டத்தை குறிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு அல்லது பொது ஆண்டுக்கு முன்பு கிட்டத்தட்ட 3 லட்சம் வருடத்திலிருந்து 40,000 வருடம் இருக்கிற அந்த காலகட்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடைப்பட்ட பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் என்ன குறிப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க பயன்படுத்திய பொருட்கள், இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே என்னென்னா அளவில் சிறியதாக ஆக ஆரம்பிச்சது. சரிங்களா? அதே போல் அதை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பங்களும் பழைய கற்காலத்தில் இருந்து மேம்பட்டிருக்கிறதா அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்னென்னா இந்த காலகட்டத்தில் தான், அதாவது குறிப்பாக என்னென்னா நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கூட என்னென்னா செர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். சரிங்களா? அதாவது உலோகங்களை அறுப்பதற்கு பாகிஸ்தானில் இது என்னென்னா இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. இந்த செர்ட்டெல்லாம் என்னென்னா மிடில் பேலியோலித்திக் காலகட்டத்திலே இதை என்னென்னா மனிதன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தான் அப்படிங்கிறதான் இந்த காலகட்டத்தோட முக்கியமான டேட்டா. சரிங்களா? சரி, தமிழ்நாட்டில் இடைப்பட்ட பழங்கற்காலத்தை சார்ந்த ரொம்ப முக்கியமான தளம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அது அத்திரம்பாக்கம் தான். சரிங்களா? பல்லாவரம் அத்திரம்பாக்கம் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தளம் தான் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் மிக பிரபலமான இடைப்பட்ட பழங்கற்காலத்தை சார்ந்த தளமாக விளங்கியது. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இதுவும் என்னென்னா ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டை சம்மந்தமானது தான். என்ன அப்படின்னா, சரியா? ஸோ பொருணை மியூசியம். சரிங்களா? ஸோ பொருணை மியூசியத்தை சமீபத்தில் என்னென்னா இவர் முதலமைச்சர் திறந்து வச்சார். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலியில் அதே இப்போல்லாம் என்னென்னா ரொம்ப குறிப்பாக எங்கே இருக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் இது அமைஞ்சிருக்கு. சரியா? ஸோ இந்த பொருணை தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் எந்தெந்த ஊருடைய தொல்பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துலுக்கர்பட்டி இந்த பகுதியில் இருந்தெல்லாம் கிடைச்ச பொருட்களை என்னென்னா இங்கே நம்ம இந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கிறோம். இங்கேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதைக்குழிகள், சரிங்களா, இரும்பு கருவிகள், வெண்கலம் மற்றும் தங்க ஆபரணங்கள், நாணயங்கள் மற்றும் என்னென்னா மண்பாண்டங்கள், தமிழி அப்படின்றது என்னென்னா தமிழினுடைய பண்டைய எழுத்துக்கள், பழைய தமிழ் எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னா தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை எல்லாத்தையுமே இந்த பொருணை மியூசியம், பொருணை அருங்காட்சியகத்தில் என்னென்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எது எந்தெந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கீழடி அருங்காட்சியகமாக இருந்ததுன்னா அது எந்த ஊரில் இருக்குது, அப்புறம் பொருணை நாகரிகமாக இருந்ததுன்னா அது எந்த மாவட்டம் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த தொல்லியல் பொருட்களினுடைய பழமைத்தன்மை இதெல்லாம் எவ்வளோ காலம் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா C14 மெத்தட், C14 முறை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஜான் மார்ஷல் இருந்தார் இல்லையா, அவர் சிந்துவெளி நாகரிகத்தில் பரவலாக
இதை தான் பயன்படுத்தினார். அதனால தான் அறிவியல் பூர்வமாக நம்மளால் வந்து என்னென்னா இந்த கால கணித முறையை வந்து என்னென்னா நம்மளால் சொல்ல முடிஞ்சது. அதனால தான் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னா சிந்துவெளி நாகரிகம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எக்ஸாமில் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆஸ் பர் சர் ஜான் மார்ஷல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சர் ஜான் மார்ஷல் கூற்றுப்படி சிந்துவெளி நாகரிகம் எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் விஞ்ஞான முறையை பயன்படுத்தியது தான். ஸோ அவர் கார்பன் டேட்டிங்கை தான் அவர் பயன்படுத்தியிருப்பார். ஸோ அந்த முறையை பயன்படுத்தி தான் நம்ம இந்த அகழாய்வு பொருட்கள் எல்லாத்தையும் வந்து என்னென்னா ஆய்வுக்குட்படுத்தி அதனுடைய பழமைத்தன்மையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா துறைகளில் பெண்களுடைய பாதுகாப்பை குறித்த ஒரு அறிக்கை. சரியா? ஸோ இதை யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நாடாளுமன்ற குழு வந்து இதை இது பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா. ஏன்னா இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து என்னென்னா இதை நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதுலேயே நிறைய ஸ்கீம்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் எந்தெந்த பெண்களெல்லாம் இவங்க கணக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா கட்டுமான தொழிலாளர்கள் எடுத்திருக்கிறாங்க, பீடி சுற்றக்கூடிய தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் ஜிக் தொழிலாளர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களே நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். என்னென்னா அவங்களுடைய வேலை என்னென்னா ஒருத்தர்கிட்ட டெலிவரி கொடுத்ததோடு அவங்களுடைய பணி முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அந்த வேலைக்கான ஊதியத்தை மட்டும் அவங்க வாங்கிப்பாங்க. மற்றபடி எந்த விதமான அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இருக்காது. திடீர்னு அவங்க போயிட்டுருக்கிறாங்க, அவங்களுக்கு சாலையில் ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, அல்லது திடீர்னு ஒரு மழை ஏற்பட்டுருது, மழையில் நனைஞ்சு அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலாம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மெடிக்கல் லீவ் கிடையாது. நீங்கள் அந்த வேலையை செஞ்சிங்கன்னா பணம் அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஜிக் எக்கானமி. சரியா? கிட்டத்தட்ட ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாமே இதில் தான் வருவாங்க. சரியா? ஸோ இந்த ஜிக் தொழிலாளர்கள் இவங்க எல்லாத்தையுமே இதில் கணக்கு எடுத்திருக்கோம். சரிங்களா? அது இல்லாமல் இந்த டேட்டா ரொம்ப முக்கியமாக எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னா புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளர்கள் பெரும்பாலும் இதில் வந்து என்னென்னா பதிவு செய்யப்படலை அப்படின்றாங்க. இதில் நீங்கள் தொழிலாளர் சட்டங்களில் பதிவு செய்யலை அப்படின்னாலே அவங்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் எதுவும் கிடைக்காது. ஸோ அதை வந்து இது ஹைலைட் பண்ணுச்சு. அது இல்லாமல் சில பிராந்தியங்களில் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மாந்தன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலாக இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 40 வயதும் வரலும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 60 வயதுக்கு மேலே அரசாங்கம் ஓய்வூதியம் கொடுக்கும். சரியா? ஸோ அந்த வாழும்போது அவங்க வந்து என்னென்னா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ மாதம் 3000 அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் 15,000 குறைவாக வாங்குறவங்கெல்லாம் இதில் தங்களை சேர்த்துக்கலாம். ஸோ அவங்க வயதானதுக்கு அப்புறமேல்ட்டு 60 வயதுக்கு அப்புறமேல்ட்டு அரசாங்கம் இவங்களுக்கு வந்து ஓய்வூதியத்தை கொடுக்கும். சரிங்களா? அதுதான் இந்த திட்டம். ஸோ இதுலேயும் என்ரோல்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த அமைப்பு சாரா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். அன்ஆர்கனைஸ்டு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்லாம் பார்க்குறோம். சரிங்களா? இந்த அமைப்பு சாரா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அமைப்பு சாரா அப்படின்றது என்னென்னா அவங்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்காது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ரிமார்க்கும் இல்லை அப்படின்னா அவங்க ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வரலாம் அவங்க சர்வீஸ் பண்ணிடலாம். சரியா? அதே சமயம் நடுவில் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மெடிக்கல் லீவ் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ மெடிக்கல் லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பணி நேரம் வந்து என்னென்னா வரையறுக்கப்பட்டிருக்கு 10 மணிலேருந்து 5:45 வரலாம். ஆனால் இந்த அன்ஆர்கனைஸ்டில் அவங்களுக்கு வந்து என்னென்னா வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, அதுக்கப்புறமேல்ட்டு அவங்களுக்கு வந்து என்னென்னா ஓய்வு காலம் அந்த மாதிரிலாம் கிடையாது. சப்போஸ் உடம்பு சரியில்லை அதுக்கெல்லாம் எந்த மெடிக்கல் லீவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வேலை நேரம் கிடையாது. இப்போ வருடம் இவ்வளோ வந்து என்னென்னா ஊதியத்தை உயர்த்த போகிறோம் அந்த மாதிரியான எந்த நலத்திட்டங்களுக்குள்ளாரையும் அவங்க வரமாட்டாங்க. சரிங்களா? அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு. அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கான பென்ஷன் ஸ்கீம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மாந்தன் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுலேயும் வந்து என்னென்னா ரொம்ப என்ரோல்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அது இல்லாமல் பணியிடத்தில் பெண்களுக்கு வந்து என்னென்னா பாலியல் துன்புறுத்தல் சட்டம், பாலியல் துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்டு,
செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013. சரிங்களா? ஸோ இது போனதாவே எஸ்ஐயில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான சட்டம் 2013 என்ன சொல்லுது அப்படின்னா ஐசிசி அப்படின்னு சொல்லுது. சரியா? இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் மூத்த வயது உடைய ஒரு பெண் தலைமையில் என்னென்னா ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர்கள் தங்களுக்கு ஏதாவது பாலியல் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லலாம். அவங்க அதை கன்சர்ன் ஸ்டெப் எடுத்து அதை போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? என்னன்னா முக்கால்வாசி நிறுவனங்களில் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்டை பற்றியும் தெரியல, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்ற ஒன்று ஏற்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்னென்னா ரொம்ப முக்கியமானது, மிஷன் சக்தி திட்டத்தில் என்னென்னா, சரியா, மிஷன் சக்தி. சரியா? மிஷன் சக்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் 6.24% தான் இதில் என்னென்னா ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மிஷன் சக்தியில் என்னென்னா 2 விதமாக இருக்குது. சரியா? இதை என்னென்னா சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று என்னென்னா சமர்த்தியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த சாம்பல் அப்படின்றது என்னென்னா இது என்னென்னா சேஃப்டிக்காக போடப்பட்டது. இதில் 2 அம்சங்க இருக்குது. சாம்பல் அப்படின்றது சேஃப்டி, சமர்த்தியா அப்படின்றது என்னென்னா எம்பவர்மெண்ட். ஸோ ஒரு பெண்களை என்னென்னா பாதுகாத்தளித்து அவர்களுக்கு என்னென்னா அதிகாரப்படுத்துவதற்கு பேர் தான் என்னென்னா மிஷன் சக்தி. சரியா? ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டில் வெறும் 6.24% தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது இல்லாமல் என்னென்னா அங்கீகரிக்கப்பட்ட அங்கன்வாடி ஃப்ரம் கிரெச்சி. சரியா? கிரெச்சி அப்படின்னா கிரெச்சி. சரியா? இது மொத்தம் எத்தனை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா 14,599 அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ அதில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா 2,425 தான் ஃபங்க்ஷன் ஆகுது. சரியா? சரி, இந்த கிரெச்சி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகல் நேர குழந்தை காப்பகத்தில் தான் நம்ம என்னென்னா கிரெச்சின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க ஒரு 30 குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக அந்த நிறுவனம் அங்கே என்னென்னா ஒரு நிபுணர்களை கொண்ட ஒரு ஆயாமா, பயிற்சி பெற்ற ஒரு ஆயாமா வச்சு இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா ஒரு பகல் நேர குழந்தைகள் காப்பகத்தை என்னென்னா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது எல்லாத்துலேயுமே லேக் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் பெண்களை அதிகாரப்படுத்த முடியும், பெண்கள் தன்னிறைவடைய வைக்க முடியும், பெண்களை சொந்த காலில் வைக்க முடியும். ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்ம அப்போ தான் கொண்டு வர முடியும். சரியா? ஸோ அதுக்கான ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பெசா டே. சரியா? ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெசா ஆக்ட். சரியா? ஸோ டிசம்பர் 24 என்ன அப்படின்னா பெசா டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பெசா அப்படின்றது என்னென்னா பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ். சரியா? ஸோ 1996. இது ஒன்றும் கிடையாது. என்னென்னா 73ஆம் சட்ட திருத்தம் என்னென்னா கிராமங்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம். இதுவே நிறையா என்னென்னா பழங்குடியின பகுதிகளுக்கு இது என்னென்னா இது எஃபெக்டிவாக இருக்காது. சரியா? ஸோ அப்போ பழங்குடியின பகுதிகளை அமல்படுத்த முடியாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னென்னா பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ். சரியா? ஸோ இது என்னைக்கு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24. ஸோ இந்த டேட்டாவை மட்டும் நம்ம என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் என்ன நீங்கள் ரொம்ப குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டாஸ் எல்லாம் நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு எந்த தேதி, என்னைக்கு நாள், எந்த வருடம் அமல்படுத்தப்பட்டுச்சு, 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு என்னைக்கு, அதாவது டேட்டு, மந்த்து, இயரு, இது எல்லாத்தையுமே போட்டுருங்க. சரிங்களா? அது இல்லாமல் என்னென்னா தமிழ்நாடு உள்ளாட்சிகள் தினம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து டே என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேஷ்னல் பஞ்சாயத்து டே. சரியா? இதுவும் என்னைக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நான் என்ன ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்றேன். இந்த 73rd அமெண்ட்மெண்ட்டு
கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த நாளை தான் நம்ம வந்து என்னென்னா நேஷ்னல் பஞ்சாயத்து டே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவருடைய பிறந்தநாள்லேருந்து அதை அப்படியே ஒரு 10 நாள் கண்டினியூஸாக அதை அனுசரிப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பெசா ஆக்ட். சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னென்னா நேஷ்னல் கன்சியூமர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ டிசம்பர் 24 இதையும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கன்சியூமர் டே அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நேஷ்னல் கன்சியூமர் டே இதுவும் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 24 தான் இது பண்ணுறோம். ஏன்னா இந்த டிசம்பர் 24 1986 தான் வந்து என்னென்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம். சரிங்களா? ஸோ அன்றைய நாளை வந்து நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வருடம் வந்து என்னென்னா இதுக்கு என்ன தீம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன கருப்பொருள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்பீடி டிஸ்போசல் த்ரூ டிஜிட்டல் ஜஸ்டிஸ். சரியா? ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் நீதி மூலம் திறமையான மற்றும் விரைவான தீர்வு அப்படிங்கிறது தான் இந்த வருடத்திற்கான கருப்பொருள். சரிங்களா? அப்புறம் காலத்தின் தேவைக்கேற்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இருக்கு இல்லையா, இதையே நம்ம திரும்ப என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா 20th ஜூலை 2020 எப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 அப்படின்னு ஒரு சட்டத்தில் கொண்டு வந்தோம். சரியா? இந்த சட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் மொத்தம் வந்து என்னென்னா 3 tiers ஆஃப் ரெட்ரைசல் சிஸ்டம் இருந்துச்சு. ரெட்ரைசல் அப்படின்னா என்னென்னா குறை தீர்ப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது 3 விதமாக இருந்துச்சு. ஸோ ஒன்று வந்து என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரைசல் ஃபாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாவட்ட அளவிலான நுகர்வோர் குறை தீர்ப்பு மன்றம் இருந்துச்சு. சரியா? இதில் இவங்க எவ்வளோ வரலும் இவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 50 லட்சம் வரலும். சரியா? 50 லட்சம் வரலும் இருந்ததுன்னா இது பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 லட்சத்துலேருந்து 2 கோடி வரலும் இருக்கும். சரிங்களா? இதுவே வந்து என்னென்னா நேஷ்னல் லெவலில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேலே இருக்கும். சரிங்களா? உங்களுடைய கேஸு 2 கோடிக்கு மேலே இருந்தது அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு மையத்தில் மன்றத்தில் நம்ம வந்து என்னென்னா இது பண்ணுவோம். 50 லட்சத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு மன்றத்திலே நம்ம வந்து இது பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா இப்போ நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதோட நம்ம வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான இது பார்த்துக்கோங்க. என்னென்னா ஜாகிருதி அப்படின்ற ஸ்கீம் எல்லாம் வந்து என்னென்னா இதுக்காக போடப்பட்டது தான். சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வரலாம் அதிகம் கேட்கறதில்லை. பட் ஆனால் வந்து என்னென்னா அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இருக்குது, அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா?